ஆடி 28க்கு நம்ம சேலம் கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு நாங்க குடும்பத்தோட பொங்க வைக்க வந்திருக்கோம். ஒரு நாளைக்கு முன்னாடியே அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு நம்ம ரெயின்சிகா பாப்பாவை கடைக்கு அனுப்பிச்சிருந்தேன். நம்ம ரெயின்சிகா பாப்பாவும் கூழுக்கு தேவையான ஆரிய மாவு, தயிர் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. காலையில சீக்கிரமா கோயிலுக்கு கிளம்பணுங்கிறதுக்காக நாங்க நைட்டே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். பொங்க வைக்க போறோம், விறகெல்லாம் எடுத்துக்கலையான்னு சொல்லி எங்க வீட்டுக்காரர் கேட்டாரு. அங்க பக்கத்திலே கடை இருக்குதுங்க, அங்க போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். கோயிலுக்குள்ள வந்த உடனேயே நாங்க பொங்க வைக்கிற இடத்துக்கு போய் பொங்க வைக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்க வீட்டுக்காரர் விறகு வாங்கிட்டு வந்தாரு. அதை வாங்கி நம்ம ரெயின்சிகா பாப்பா என்கிட்ட கொடுத்து, இந்தாங்கம்மா அடுப்பு பத்த வைங்க அப்படின்னு சொல்லி அழகா கொடுத்தாங்க. நம்ம கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு நாங்க முக்கியமா வந்ததுக்கான காரணமே மதியம் நடக்கிற உச்சிகால பூஜையை பார்க்கறதுக்கும், நம்ம ரெயின்சிகா பாப்பா தலையில பொம்மையை வச்சு சுத்துறதுக்கும், பொங்கல் வச்சு பக்தர்களுக்கு அதை கொடுக்கறதுக்காகவும் தான் வந்திருந்தோம். இந்த பொம்மையை தலையில வச்சுட்டு கோயிலை சுத்தி வந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ரெயின்சிகா பாப்பா என்ன பண்ணாங்கன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.